ஹாய் ஹலோ கைஸ், கக்திலா கைஸ் கைஃப் வெல்கம். ஹவர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அண்ட் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான செய்தி. எனக்கு இது ஆக்சுவலாக சோகமான செய்தி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட 365 days 1 year வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டின நம்மளோட ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ண போகிறோம். இட்ஸ் டைம் டு கோ டு இந்தியா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை விற்க வேண்டிய கட்டாயம். எனக்கு இது ஆக்சுவலாக இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, இது அப்படியே வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை இந்தியாவில். பட் ஆனால் அதோட காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட காஸ்ட்டுக்கு டிவைடட் பை 2 பாதி காஸ்ட்டு வருது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது எக்ஸ்பென்ஸ் ஆகிடும் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது சேல் பண்ணுறேன் இங்கேயே. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சவுத் இண்டியன்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறோம். அவங்க ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அர்மீனியாவில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமும். ஸோ நம்ம எப்போ அர்மீனியா வந்தாலும் நம்ம வண்டியை பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு தைரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை கொடுக்க போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்லாம் வாங்கியாச்சு. பட் ஆனால் எகைன் வந்து அவங்க ஹெல்மெட்டு அந்த இப்போ நம்ம ஹயோஜியாங்கோட அக்சசரிஸ்லாம் வந்து எடுக்க வந்திருக்கேன். மனசே இல்லைங்க எனக்கு. அதே வா, நான் ஆக்சுவலாக ட்ரிப்லாம் பிளான் பண்ணேன். ஹெல்மெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபிட் பண்ணுற மாதிரி எல்லாம் செட் பண்ணி மைக் வாங்கியிருந்தேன். ஹெல்மெட்டில் மைக் செட் பண்ணுற மாதிரி மைக் வாங்கி ஒரு லாங் ட்ரிப்பு ஒரு நார்த்தில் இருக்க அர்மீனியா ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானு. நேற்று அட்வர்டைஸ்மெண்ட் போட்டேன். பட் ஆனால் இன்றைக்கி சேல் ஆகும்னு நான் நினைக்கல. கிட்டத்தட்ட இன்னொரு 2-3 weeks நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்த கவர் பண்ணலாம். ஸோ நம்ம கிளம்புறக்குள்ளே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பையர் கிடைக்கிறது கஷ்டம் இதுக்கப்புறம், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு கொடுக்க வேண்டிய கட்டாயம். ஸோ தலைவன் பாருங்கள் எப்படா கிளம்புவோன்னு ரெடியாக இருக்காப்புல. ஸோ கிட்டத்தட்ட 3200 கிலோமீட்டர் நம்ம தான் ஓடி இருக்குது. அப்புறம் நம்ம தலைவன் மாதிரியே இன்னொருத்தவர் இங்கே ஆப்போசிட்டில் நிற்கிறாரு. எனக்கு இதை பார்க்கவே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. பரவாயில்லையே, நம்ம இந்த வண்டியை கொடுக்குறோம், பக்கத்து வீட்டில் வேறு ஒரு வண்டி வாங்கியிருக்காங்கன்னு. ஸோ காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணது கேமரா மவுண்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோ கிடைக்கலையே, நம்ம வீடியோ எடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் ஒரு பக்கம் இருந்தாலும், இத்தனை நாள் நம்ம ஓட்டினது வின்ட்ரு, சம்மரு, ஸ்ப்ரிங்கு எல்லா சீசன்லேயுமே இது ஓட்டியாச்சு காய்ஸ். எந்த சீசனுமே வந்து இது பார்க்காம இல்லை. எல்லா சீசன்லேயுமே இதை ஸ்னோவில்னா ஸ்னோ இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும், என்னோடய முட்டி வரையும் இருக்கும். அந்த டைம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இதை எடுத்துகிட்டு நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு வந்திருக்கேன் நான் உக்ரைன் போகிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி. ஸோ எல்லா சீசனுமே பார்த்துருச்சுங்க. தரமான வண்டிங்க. ஸோ ஆனால் இது என்ன தான் மேட் இன் சைனாவா மேட் இன் ஜப்பானா என்னன்னு தெரில. பட் எந்த ஒரு மேடிங்காக இருந்தாலும் நான் இப்படி ஒரு வண்டி வந்து ஸ்கூட்டர் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இத்தனை நாள் இருந்து நான் பார்த்ததில்லை. என்னடா இது இப்படி விளம்பரம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் கிளாஸுக்கு ஒவ்வொரு டைமும் நான் கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி கண்டிப்பாக ஒரு 15 minutes முன்னாடியாச்சும் நான் எல்லாருக்கும் முன்னாடி இருப்பேன். ஏன்னா எல்லோரும் டாக்ஸியில் வருவாங்க, இல்லைனா பஸ்ஸில் வருவாங்க. பட் நம்ம தலைவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைமுக்கு எனக்கு எவ்வளோ தூரத்தில் கிளாஸுக்கு இருந்தாலும் ஆன் டைமுக்கு நான் போயிடுவேன் கைஸ். டிராஃபிக் எதுவுமே எனக்கு கிடையாது. எனக்கு இங்கே சிக்னல் ரூல்ஸ் கூட எனக்கு கிடையாது. இந்த ஊரில் இந்த வண்டி வச்சுருக்கனால சிக்னல் ரூல்ஸ் இல்லை, எனக்கு லைசன்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட் கைஸ் இது இருந்தனால. ஸோ எனிவே கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை வந்து கொடுத்துட்டு வரேன் போயிட்டு. ஸோ அட்லீஸ்ட் அந்த கொடுக்க போகிறது நான் ஹெல்மெட் மவுண்ட் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இங்கேருந்து அங்கே போகிற வரையுமாச்சும் அதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணுவோமா. எனக்கு இப்போ தான் சடனாக தோணுச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து போகிறதுலேருந்து அந்த அங்கே அவங்கள்ட்ட போய் அந்த புதுசாக வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பையர்கிட்ட போய் கொடுக்குற வரையும் அதாச்சும் நம்ம ஆக்ஷன் கேமராவில் மவுண்ட் பண்ணி மைக்லாம் மாட்டி அதாச்சும் நம்ம ப்ராப்பராக எடுப்போம். ஸோ போமா, லெட்ஸ் கோ கைஸ். இந்த ஒரு கெட்டப்பில் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக ரொம்ப என்னடா மூஞ்சி மறைக்கிற மாதிரி கேமரா மாட்டியிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு கிளிப்பி கழட்டணும். ஸோ இங்கே பக்கத்தில் தான் 1.5 kilometer தான் கைஸ். ஸோ இங்கே தானே போய் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது அப்புறமேல் கழட்டிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ லெட்ஸ் கோ கைஸ். இப்படி தான் நம்ம ரெடியாக இருக்கோம், போகலாம் வாங்க. காசு தான் கொஞ்சம் எடுத்துக்கணும், வரும்போது டாக்ஸியில் வரணும். ஸோ இனிமேல் டாக்ஸி தான் கைஸ் நமக்கு. இப்படி ஆகிட்டே குமார் ஒஸ்ட்டுங்க. ஒரு விஷயத்தை பிரியறதுல இருக்க கஷ்டம் இருக்கே, அப்பப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. போகவே மனசு இல்லை, என்ன பண்ணுறது. அப்போ போய் தானே ஆகணும். எப்படி அடிச்சு நொறுக்கியிருக்காரு போல் இந்த வீட்டு ஓனர் காரை. எப்படி காய்ஸ் இருக்க போது வியடாக பார்ப்பாங்களோ எல்லோரும் இந்த ஹெல்மெட்டு இந்த மைக்கு வியடாக தான் பார்ப்பாங்க. சில குட்டி கிளம்புவாடா, நாடா டே அதுக்குள்ளே கிளம்புறேன் என்னை விட்டுட்டு.
ஸோ நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு வாட்டி கிக்கரில் அடித்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எப்பயுமே எனக்கு எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்கே வெளியே போகணுன்னாலும் நான் கிக்கர் அடித்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இவனை. இன்னும் ஆஃப் ஆகுற ஸோ நல்லா தான் கைஸ் இருக்குது இதுவும் இல்லை சார். அப்படியே பார்த்துட்டே ரொம்ப தூரம் அப்படியே உங்கள்கிட்ட அப்படியே பேசிகிட்டே போகணுன்னு ஆசை. பட் ஆனால் ஆசையெல்லாம் எல்லா ஆசையும் நிறைவேறாதில்ல. லெட்ஸ் கோ கைஸ். உங்களுக்காகவே மெயின் ரோட்டில் போகலான்னு யோசிக்கிறேன். ஸோ மெயின் ரோடு உங்களுக்கு காமிச்ச மாதிரி இருக்கும். பட் ஆனால் எல்லோரும் குறுன்னு பார்ப்பாங்க கைஸ். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். போகணும்னு முடிவு பண்ணிட்டா போயிடணும். ஸோ எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. ஆனால் விற்க போகிற நேரத்தில் தான் இந்த ஒரு விலாக் அவசியமாக்குமாறு அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் எல்லோரும். ஏன்னா இப்படியாச்சு நம்மளோட ஹயோஜியாங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது மோட்டோ விலாக். ஸோ அதையும் பண்ணியாச்சு. ஸோ கேமரா கிளாரிட்டியாக இருக்கான்னு கூட எனக்கு தெரில கைஸ். ஆக்சுவலாக இது தண்ணியிலலாம் போட்டு எடுத்துகிட்ருப்பேன். ஸோ அதுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இந்த தண்ணிக்குள்ளே வாட்டர் ஷாட் எடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ரோடு மறைக்குது காய்ஸ். சேஃப்டி முக்கியம் குமார். கொடுக்க போகிற நேரத்தில் உடச்சி கொடுத்துடக்கூடாதுல்ல. பாவம் அவங்க அமௌண்ட்லாம் வேறு அட்வான்ஸ்லாம் பே பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கு கொடுக்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையர்ஸ், நம்மளோட பையர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் கேரளா. கிட்டத்தட்ட எங்கள் அப்பா வயசு இருக்கும் அவங்களுக்கும். ஸோ அவங்க நான் அந்த வண்டி நான் சொன்னோன்னே வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ்நாடுன்னு சொன்னோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெனக்கெட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தேன். அவங்க ஆக்சுவலாக ஓன் ஹாஸ்டல் வச்சுருக்காங்க போல். ஸோ அந்த க்ளோஸ் பண்ணியிருந்த அந்த ஹாஸ்டலில் இருக்க கிச்சனை ஓப்பன் பண்ணி எனக்கு மீன் குழம்புலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டாங்க, மீன் குழம்பு, மீன். ஸோ இதெல்லாமே வச்சு இப்போ நல்லா பார்த்துக்கிட்டாங்க கைஸ். தமிழ்நாடுன்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் டேய் ஏன்னா. ஸோ தமிழ்நாடுன்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க நம்மளை. ஸோ போயிட்டே இருக்கோம். எல்லாம் இந்தியன்ஸ்லாம் இருப்பாங்க இங்கே. ஏன்னா எங்கள் யூனிவர்சிட்டி இங்கே தான் இருக்குது. ஸோ இந்தியன்ஸ் யூனிவர்சிட்டி இது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டார் அவர். ஸோ நான் சொன்னோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வண்டி பிடிச்சதோட நம்ம ஊரை பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவர் எதுவுமே யோசிக்கல. ஒரே ஒரு சின்னதாக ஒரு 100 மீட்டருக்கு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வண்டி எடுத்தார் கைஸ். பெருசாக எதுவுமே டெஸ்ட் ட்ரைவ் கூட பெருசாக பண்ணல. இப்படி தான் இண்டிகேட்டரே இல்லாமல் போகிறாங்க. ஸோ காய்ஸ் ஃபாரின் ரோட்டில் நம்மளும் விலாக் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். ரெக்கார்டாக தான் தெரில, அதான் ஆன் பண்ணி பார்த்தேன் கைஸ். ஏன்னா டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு இது. ஸோ வந்துட்டோம் கைஸ். அந்த ஹாஸ்டலுக்கு கிட்ட வந்துட்டோம், அவங்களோட ஹாஸ்டலுக்கு. ஸோ நம்ம ஹயோஜியாங் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் யாராவது இங்கே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி கைஸ் எனக்கு ஃபோட்டோ எடுத்து என்னை இன்ஸ்டாகில் டேக் பண்ணி நம்ம ஹயோஜியாங் ஃபோட்டோ போடுங்க கைஸ். நான் அதை பார்த்தாச்சு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ ரியலி ஐம் கோயிங் டு மிஸ் ஹிம்மோ ஹெரோ கைஸ். பட் ஆனால் மிஸ் பண்ண போகிறேன் இந்த வண்டியை நான். ஏன்னு தெரில, அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன் நான் இந்த வண்டி கூட. ஸோ the ride is going to end guys. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். சரி ஓகே காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக மோட்டோ விலாக் ஒரு வழியாக ட்ரை பண்ணியாச்சு. அர்மீனியன் ரோட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன். இன்னும் நிறையா காட்டணும்னு நினச்சேன். பட் கவலைப்படாதீங்க, நம்ம எப்போ வந்தாலும் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இருக்கும். ஸோ நம்ம வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வந்தாலும் எடுத்து ஓட்டிக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ வண்டி இங்கே பார்க் பண்ணிடலாம் நிழலில். ஸோ இங்கே தான் அவங்க பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ தம்பி அண்ணன் போயிட்டு வர ஜாக்கிரதையாக பத்திரமா இரு சரியா? எப்படா உன்னை விட்டுட்டு இருக்க போகிறேன்னு தெரில. இங்கேயே இருக்க போகிறேன் 1 மாதம். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து ஃப்ரைடே தொழுகவும் வருவேன் நான். ஸோ உன்னை அப்போல்லாம் பார்க்கும்போது நான் என்ன ரியாக்ட் பண்ணுவேனே தெரில கைஸ். அப்பா ஆக்சுவலி இதில் ரிமோட்லாம் இருக்குது பாருங்கள். இந்த அலாரம் வச்சுட்டு லைட்டாக ஷேக் பண்ணாலே அலாரம் அடிக்கும். நிறையா சிஸ்டம்லாம் இருக்குது கைஸ். ஸ்டார்ட் பண்ணோம்.
வரேன் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட்டா. ஸோ எல்லா ஃபெசிலிட்டி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வண்டி விற்கிறோம். ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறனால. ஸோ வண்டியோட புக்ஸ் இதெல்லாம், ஸோ இதையும் வண்டியிலே வச்சுருவோம். சரி, ஓகே காய்ஸ், இந்த இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விலாகு, அன்எக்ஸ்பெக்டட் மோட்டோ விலாகு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ரிசல்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல, எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் இங்கே இருந்தீங்களோ, இந்த ஹாஸ்டலில் இருக்கீங்களோ, எனக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சு உங்கள் வண்டி இங்கே தாங்க இருக்குதுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து அமிச்சிங்கன்னா போதும், அதை பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டுக்குவேன். ஸோ ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன் கைஸ், அதுதான் பிரச்சனை. ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்குது வித் சார்ஜரோட. ஸோ இந்த இடத்துல சார்ஜும் போட்டுக்கலாம் நம்ம. என்ன பண்ணுறது? சரி கைஸ், see you guys. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. see you in another video guys. Bye bye. See you.